ஸோ வார், அதாவது போர் வர ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்டு வார் 1, 2 இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சு அப்படின்னு எப்படி நம்ம பார்க்க முடியுது? ஃபோட்டோ இருக்கிறதுனால தான். இன்றைக்கி நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா, நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஓ இப்படி தான் நடந்துச்சா, இப்போ ஹிரோஷிமா நாகாசாக்கியில் குண்டு போட்டாங்க நியூக்ளியர் பாம்பு, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் இப்போ ஃபீல் பண்ண முடியாது. ஒரு குண்டு இப்போ போட்டால் தான் நமக்கு அது ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அந்த குண்டு போட்டாக்கா ஆபத்துன்னு, ஏன்னா நாம் இருக்க மாட்டோம். ஸோ அது எப்படி இருந்துச்சு, அதோட இம்பேக்ட் எப்படிலாம் இருந்துச்சு, மக்கள் எப்படி சஃபர் பண்ணாங்க, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அந்த ஃபோட்டோவை போய் பார்த்தோம்னாக்கா அது ரியல் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார் சமயத்துலேயும் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்மளால் இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. Around the 1880s, a technology called half-ton developed by which photographs could be printed in the newspaper. Photojournalism, as we know today, is news photography. Photographs that supports the story of a new event fall in this category, and photographers who specialize in this are called photojournalists. ஸோ அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க, ஆனால் அது வந்து நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு டெவலப்மெண்ட் டெக்னாலஜி அப்போ இல்லை. ஆனால் 1880ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. அந்த டெக்னாலஜி பேர் வந்து half-ton developed டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்ததை கூட நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வந்த டெக்னாலஜி தான் half-ton developed அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபோட்டோ ஜேர்னலிசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ இல்லாத நியூஸ் பேப்பரே கிடையாது. இதுதான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் ஸ்பெஷலாக இருக்காங்களோ, ஃபோட்டோஸ் எடுத்து நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது யார், அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புயல், நம்ம தமிழ்நாட்டில் வந்து புயல், நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், இங்கே வெள்ளமாக இருக்குது, அங்கே வந்து பாறை உருண்டுடுச்சு, அப்படி இப்படிலாமே போடுறாங்க. அந்த ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த இடத்துல நேரடியாக போயிட்டு லைவான பிக்சர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இதில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க பேர் தான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். 27.2 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ஜேர்னலிசம். இப்போ எத்தனை வகையான ஃபோட்டோ ஜேர்னலிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம், வார் ஃபோட்டோ ஜேர்னலிசம், கிளாமர் ஃபோட்டோ ஜேர்னலிசம், ஸ்பாட் நியூஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம், ட்ராவல் ஃபோட்டோ ஜேர்னலிசம், வைல்ட் லைஃப் ஃபோட்டோ ஜேர்னலிசம். ஸோ இத்தனை வகையான ஃபோட்டோ ஜேர்னலிசம் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். Photojournalism has grown into a very specialized form of photography, and it has many more avenues. This is because news